இது வெற்றியின் நேரம். கனமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கு. கனமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கு. என்னை மீட்டார் அவர் இரத்தத்தினார், விடுவித்தார் என்றென்றுமா. கனமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கு. கனமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கு. கனமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கு. என்னை மீட்டார் அவர் இரத்தத்தினார், விடுவித்தார் என்றென்றுமா. கனமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கு. கர்த்தருடைய வார்த்தை திரும்பவும் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். அருமையான நம்முடைய தேவனுடைய தன்மையை இங்கிருந்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அடிமைத்தனத்திலே மக்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அவருக்கு விருப்பமில்லை. அங்கே இருந்தவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே ஒரு நல்ல வாழ்வை அமைத்து கொடுக்கிற தேவன். தேவன் 2 சுதந்திரங்களை மக்களுக்கு வைத்திருக்கிறார். ஒன்று பரலோக சுதந்திரம், அடுத்தது பூலோக சுதந்திரம். பரலோக சுதந்திரத்தை குறித்து இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரிகிறது, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பூலோக சுதந்திரத்தை குறித்து அநேகருக்கு ஒரு வெளிச்சம் இல்லை. ஆகவே நாம் அதை முக்கியத்துவப்படுத்துகிறோம். அருமையான தேவன் இந்த பூலோகத்திலேயே நமக்கு ஒரு நல்ல வாழ்வை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து கற்று சோதரிப்போம். அதை பற்றி கர்த்தர் இங்கே பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக படவிளக்கமாக சொல்லிவிட்டார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். எல்லாரும் சொல்லுவேன், கிறிஸ்தவ ஜீவியம். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். பாருங்கள், பாலும் தேனும் இருக்குன்னு போடல. இவைகள் நம்முடைய மனதில் ஆழமாய் பதியுமானால் நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு கொண்டு வரும். தேவன் வார்த்தையின் மூலமாக தான் நமக்கு வாழ்வை கொடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாலும் தேனும் ஓடுகிற, எல்லாம் சொல்லும் ஓடுகிற. பாருங்க, போகும்போதும் வரும்போதும் அருமையானவில்லை. இதை வாயில வைப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் இது பலிக்கும். நான் அப்படி செய்தேன். இந்த ஊழியானே நினைக்கிறது போல பாருங்க, அருமையானவில்லை, ஏதோ வெள்ளக்காரன் கோடி கோடியாக ரூபா கொடுத்துட்டதுனால எல்லாம் காரியம் நடக்கல. எந்த வெள்ளக்காரன் கூட எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஒருத்தர் விலாசம் என்கிட்ட இல்லை. அருமையானே, ஏழ்மையிலிருந்து தாழ்மையிலிருந்து நாங்கள் எழுந்து வந்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு ஏழ்மையிலே இந்த வார்த்தையை நான் கண்டுபிடித்தேன். பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசம் என்ற கிறிஸ்தவ ஜீவியம், நல்ல ஊழியம் என்ற ஊழியம். ஆகவே இது சொல்ல ஆரம்பித்தேன். வெளியே பார்க்கும்போது பாலும் இல்லை தேனும் இல்லை, ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஓட ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கு கொஞ்சம் ஓட ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே நீங்களும் அந்த மாதிரி சூழ்நிலையை பார்க்காதபடி பேச வேண்டும். சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுபடி பேசுறது தான் மனுஷ சுபாவம். ஆனால் தேவனுடைய பிள்ளையுடைய சுபாவம் என்னென்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி அதை பார்க்க மறுத்து விட்டு தேவனுடைய வார்த்தைகளை பேசுறது. தேவன் பேசுகிற மாதிரி பேசுறது. தேவன் பேசுகிற மாதிரி பேசும்போது சூழ்நிலைகள் மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலை உண்மை, தரித்திரம் எனக்கு இருந்தது உண்மை. ஆனால் தேவனுடைய சத்தியம் சொன்னது பாலும் தேவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? ஓடும். உண்மை மாறிவிடும், சத்தியம் ஒரு நாள் என்ன செய்யாது? மாறாது. உம்முடைய வசனமே சத்தியம். கவனியுங்கள், இந்த வாழ்க்கையில் இருந்து எல்லாம் உண்மை தரித்திரம் எல்லாம் ஓடி போச்சு. ஆனால் சத்தியம் இன்றைக்கு என்ன செய்கிறது? நிலை நிற்கிறது, என்றைக்குமே நிலைநிற்கும். உடைய வாழ்க்கையில் அதே போல தான். சூழ்நிலையை பார்த்து தான் நடக்க சொல்லி சாத்தான் நமக்கு போதிப்பான். அவன் எல்லாரையும் விபச்சாரம் செய்யுங்க, வேசித்தனம் செய்யுங்கன்னு சொல்றது இல்லை. சூழ்நிலையை பார்த்து அதுபடியே நடக்க அவன் தூண்டுறான். அவனுக்கு தெரியும் அந்த மாதிரி நடக்கும்போது நிச்சயமாகவே பாலும் தேன் என்ன செய்யாது? ஓடாது. பாலும் தேனும் ஓடாது. அவன் யோசிக்கிறோம், என்னமா ஒரு சிலருக்கு ஆண்டவர் இந்த மாதிரி ஓட வச்சுட்டாரு, நம்மளை இந்த மாதிரி கைவிட்டுட்டாரு, சாத்தான் பின்னாந்து பேசிட்டு இருக்கான்னு போய் தெரிந்து விடுங்கள். தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. எல்லாரும் அவருக்கு ஒன்று தான்.
ஆனால் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மனதிலே பண்ண வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இது பெரிய ஒரு விஷயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பீடியை விடுறதும் பொடியை விடுறதும் பாவத்தை விடுறதும் நல்லது, அது ஆரம்ப பாடங்கள். அதுக்கப்புறம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு வந்ததுக்கப்புறம் அருமையான இந்த சூழ்நிலைக்கு விரோதமாக வார்த்தையின் மேல மனதை பதிக்கிறது ஒரு பெரிய வெற்றியினுடைய அனுபவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்லுவோம் எல்லாரும், இன்று கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஜீவியம். உடனே சாத்தான் சொல்லுவான், அந்த ஊழியக்காரரை பாரு, இந்த அக்காவை பாருன்னு சொல்லுவான். எங்கேயும் பார்க்காத, தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் என்ன செய்ய பாரு. அங்கேயும் இங்கேயும் பார்த்தோம்னா நம்ம தோற்று போவோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தேவன் நல்ல தேவன். பாருங்கள், அன்பினாலே அவர் இதெல்லாம் செய்தார்ந்து நான் வாசிக்கிறோம். சீக்கிரம் உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தனை வீடாகி எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோன் கையின்று உங்களை மீட்டு கொண்டார். எதனாலே கர்த்தர் இது செய்தார் என்று இங்கே நான் வாசிக்கிறோம். அன்பினாலே. எல்லாம் சொல்லுவோம், அன்பினாலே. அன்புன்னா தேவ அன்பு. மனித அன்பு வேற, தேவ அன்பு வேற. மனித அன்பு எல்லாமே சுயநலம் கலந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தாய் பிள்ளை அன்பா இருக்கட்டும், நண்பனுடைய அன்பா இருக்கட்டும், கணவன் மனைவி அன்பா இருக்கட்டும், எல்லாமே சுயநலம் கலந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஒரு தாழ்வான ஒரு அன்பு தான் மனுஷியமான அன்பு. காதல்னு சொல்றான், அது ஒரு தாழ்வான ஒரு அன்பு. ஏன்னா சுத்தமா சுயநலம் தான் அதுல. அதனால தான் அநேக தோல்விகள் அதில் ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனா இங்க கர்த்தர் பேசுறது தேவ அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு. கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னுடைய நல்வாழ்வு தான் என்னுடைய ஒரே லட்சியம். அதனால எனக்கு பாதகங்கள் ஏற்படலாம், அதை பற்றி எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. இதான் தேவனுடைய சுபாவம். அருமையான தேவனுடைய மக்களே, ஆகவே இங்கே அன்பு என்று வாசிக்கிறோம். தகப்பனுடைய அன்பு என்று வேதம் சொல்கிறது. உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். பாருங்கள், கடினமான பாதை, கல்லு முள்ளும் தகப்பனை குத்துது. ஆனா தகப்பன் பிள்ளைய தோல்ல தூக்கி வச்சிருக்கிறான். பாதையை கடந்து வந்தாச்சு, பிள்ளை காலில் எந்த முள்ளும் படல, கல்லும் படவில்லை. தான் நம்முடைய தேவன். கல்வாரி இதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. எல்லா வியாதிகள், வேதனைகள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்மையிலே போட்டுக்கொண்டு பரிசுத்தத்தின் நீதியும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாழ்வையும் அங்கிருந்து நமக்கு பண்டமாற்று செய்திருக்கிறார். தேவனுடைய மக்களை பாருங்கள், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோம். பல சமயங்களிலே தொடர்ந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு நம்ம அதற்கு ரொம்ப அளவுக்கு மீறி முக்கியத்துவம் கொடுத்து விட்டு தேவனை பற்றி பேசுவதற்கு என்ன செய்யறோம், மறந்து விடுகிறோம். இது பெரிய ஒரு தவறு என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். அன்பின் தேவன் கொடுத்த கிரயத்தை மக்களுடைய மனதில் பதிக்கணும். அதனால்தான் அந்த ஆசீர்வாதங்கள் என்ன செய்யிருக்கிறது, வந்திருக்கிறது. இல்லாவிட்ட வெறும் ஆசீர்வாதம் சொல்லும் போது கண்கள் அதன் மேலே மாத்திரம் பதிக்கப்பட்டு விட்டு பாருங்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொன்னால் அது நமக்கு ஒரு ஆவிக்குரிய பெருமை வந்துடுது, நாங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு. ஆனால் அதுக்கு யாரோ ஒருவர் அருமையான பிள்ளை ரத்த கிரயத்தை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். யாருமே கொடுக்க முடியாத கிரயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அப்பாவுடைய அன்பை குறித்த ஒரு வெளிச்சம், அதோடு சேர்ந்து அவர் சம்பாதித்த ஆசீர்வாதம், இதை நாம் அருமையான பெற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல பேலன்ஸ்டா இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வெறும் ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர் அவர் சிலுவையின் மூலமாக முள்ளையும் கல்லையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கிரயம் கொடுத்து சம்பாதித்த அந்த ஆசீர்வாதம் நமக்கு அது இலவசம், அவருக்கு அது இலவசம் கிடையாது. உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த அன்பின் அப்பாவுடைய அன்பு, அதை குறித்த ஒரு வெளிச்சம், ஒரு ஞான அறிவு, இது பெரிய சொத்து. அவர்கள் தான் ஆவிக்குரியவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது. ஆனால் ஒரு உள் உணர்வு அவர்களுக்கு எப்போதும் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் இது சும்மா வரல, எங்க அப்பா ரத்த கரையம் கொடுத்து எனக்கு என்ன செய்திருக்கிறாரு, சம்பாதித்து வைத்திருக்கிறார். கவனிங்கள், பெரிய பண்ணையார் இருக்கிறாங்க, மகன் பிறகுறாரு, அதுக்கப்புறம் பேரப்பிள்ளை பிறகுறாங்க. சில பேரப்பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு அவங்க தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சொத்தை சம்பாதிச்சு வச்சாருன்னு எந்த அறிவுமே கிடையாது. அவனுக்கு செலவழிக்க தெரியும், அவ்வளவுதான். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் செலவழிச்சு விட்டு பூஜ்ஜியத்தில் நினைச்சான் நிற்கிறான். ஏனென்றால் தாத்தா எவ்வளவு கரையும் கொடுத்து வேர்வை சிந்தி அது சம்பாதித்திருக்கிறான் அறிவு இருந்துச்சுன்னா அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பக்குவம் அவனுக்கு என்ன செய்யும், இருக்கும். ஆகுதான் கர்த்தர்
அபாரமான கிரயத்தை கொடுத்து உங்கள் மேலுள்ள அன்பினாலே பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நீடிய வாழ்வையும் உறவையும் அன்பையும் அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். இப்ப முதலாவது கர்த்தர் அவருடைய அன்பு, அதை குறித்த ஒரு அறிவு. இரண்டாவது அவர் சம்பாதித்த ஆசீர்வாதம். இந்த நிலையிலே நம்முடைய ஜீவியத்தை பக்குவப்படுத்திக் கொள்வோமானால் நல்லது உறுதியா இருக்கும் என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் கிரயம் கொடுக்கல, அவர் என்ன செய்திருக்கிறார்? கிரயம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், அதை கர்த்தர் இலவசமாக நமக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் நமக்கு ஒரு கிரயம் கொடுக்க முடியாது. ஐயா, நான் 7 நாள் உபவாசம் இருக்கேன். உங்க 7 நாள் உபவாசம் ஒன்றும் கிரயமே கிடையாது, நத்திங். நான் வந்து 5 லட்சம் ரூபா காணிக்க கொடுக்குறேன், உங்க 5 லட்சம் ரூபா நத்திங், ஒண்ணுமே கிடையாது. மனிதன் எதுவுமே கிரயமே கொடுக்க முடியாது, தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் இப்ப மனிதன் கர்த்தாவை நீர் நினைப்பது இருக்கும், என்னை விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம். உடைய அன்புக்கு நன்றி. எப்போதும் அருமையானவர்களே, இந்த நிலையிலே காணப்படும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் நம்முடைய அப்பா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவை அப்பாவுடைய அன்பு தான் பாலையும் தேனையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறது? ஓட வைக்கிறது. நம்முடைய வேர்வை இல்லை, நம்முடைய முயற்சி இல்லை. நாம் உழைக்கிறோம், வேலை செய்கிறோம், சோம்பேறியா இருக்க மறுக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதனோடு வேர்வையை கூட்டார். இது அத்தனையும் தேவனுடைய ஆசீர்வாதம், மனுஷனுடைய முயற்சி கிடையாது. இந்த ஊழியங்கள்லாம் அப்படிதான், எனக்கு நல்லா தெரியும் 100க்கு 100. இது என்னுடைய முயற்சி கிடையாது, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். சாகும் வரைக்கும் கர்த்தரை துதிக்கலாம், அவ்வளவு காரணங்கள் இருக்கிறது. காரணம் எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. எல்லாமே ஆவியானவர் என்ன செய்கிறார். ஆவியானவருடைய ஆசீர்வாதம் எங்களுடைய வேர்வை இல்லை. ஆகவே இந்த நாட்களிலே அப்பாவுடைய அன்பு அருமையான நமக்குள்ளே பெருக வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் முழங்கால் படியிட்டு பாருங்கள், அந்த அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபித்தார் என்று எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் அருமையான அது பெரிய ஒரு விஷயம். ஆசீர்வாதம் முக்கியம், ஆனால் ஆசீர்வாதத்தின் தேவன் அதை காட்டிலும் முக்கியம். அவருடைய அன்பு, அதை குறித்த ஒரு அறிவு, அது கிடைத்தற்கரிய ஒரு பொக்கிஷம் என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஜெபிக்கணும், தேவ அன்புக்காக ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறது நல்லது. ஆண்டவரே, உங்களுடைய அன்பை குறித்த ஒரு வெளிச்சத்தை எனக்கு என்ன செய்யும்? தாரும். பாருங்கள், எல்லா நன்மைகள், கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை காட்டிலும் பெரிய நன்மை பாவ மன்னிப்பு. எல்லாரும் சொல்லுவோம், பாவ மன்னிப்பு. மன்னிப்பு பாருங்கள், இது மிகப்பெரிய ஒரு நன்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு அவரே உடுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மனுஷன் பாவம் செஞ்சிட்டான். ஆகவே நிர்வாணம் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், அவங்க வந்து ஒளியினால் உடுத்துவிக்கப்பட்டார்கள். தேவன் ஒளியாக இருக்கிறார், தேவனுக்கு ட்ரெஸ் தேவையில்லை, பார்க்க முடியாது, முழுசும் ஒளி தான். பாருங்க, சூரியனை காட்டிலும் பிரகாசமானவர். ஆதாம் ஏவாளையும் அவ்விதமாக தான் உருவாக்கி இருந்தார். மனிதன் பிரகாசித்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒளி தான் அவனுடைய ட்ரெஸ்ஸு. ஆகவே அவர்களுக்கு ட்ரெஸ்ஸு தேவையில்லை. ஆனால் எப்போ பாவம் செய்தாங்களோ அப்போவே நிர்வாணிகளாக என்ன செய்து விட்டார்கள்? மாறிவிட்டார்கள். அவை நிர்வாணத்தை மூடுவதற்காக அத்தி இலைகளை பறித்து தச்சு அவங்களே ஒரு ட்ரெஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் வெயிலில் காஞ்ச உடனே அது முடமடன்னு என்ன செய்யுது? உடஞ்சி ஓட்டையாக இருக்குது. பழையபடி நிர்வாணம் தெரியுது. தேவன் பார்த்தாரு, இரு நான் ஒன்று செய்கிறேன்னு சொல்லி அருமையான பழுதட்ட ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து அந்த தோலை உரித்து அவரே கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்தார்? அந்த தோலினாலே மூடினார் என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன அர்த்தம்? பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மனிதனை கர்த்தர் என்ன செய்தார்? மூடினார். அதனாலே அவருடைய தப்பை அவர் மன்னித்தார். அதனால் தான் இதுவரைக்கும் மனுக்குலம் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் முதல் மனுஷனே ஒரே அடி, அவ்வளோதான், க்ளோஸ், அதோடு முடிஞ்சு போயிருக்கும். அடிக்கல அருமையான மக்களே, மூடினார் எழுதப்பட்டிருக்கிறது. ரத்தத்தினாலே மூடினார். எல்லாம் சொல்லுவோம், ரத்தத்தினாலே மூடினார். பாருங்கள், ரத்தத்தினாலே மூடி அவனை மன்னித்தார். அந்த மன்னிப்பு இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வருகிறது என்பதை நீங்கள் மனதிலே நிறுத்த வேண்டும். அதனால் தான் இவ்வளவு அக்கிரமம் செய்தும் மனுஷன் இன்னைக்கு நல்லா இருக்கான்னு சொன்னா தேவனுடைய தன்மை அப்படி என்பதை நீங்கள் திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். தப்பு செய்திருக்க அவருக்கு நல்லா தெரியும், தப்புக்கு தண்டனை உண்டு என்பது அவருக்கு தெரியும். ஆனால் தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி என்ற ஒரு பரிதாபம்,
ஒரு பச்சாதாபம் இது தேவனுடைய உள் தன்மையாய் இருக்கிறது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். பெத்தெடுத்த ஒரு தகப்பனை போல உள்ள என்னதான் தப்பு செய்தாலும் அப்பாவுடைய உள்ளம் இன்றைக்கு தேவனுக்கு இருக்கிறது. அதனால்தான் மனுக்குலம் இவ்வளவு அக்கிரமத்தின் மத்தியிலும் அருமையானமில்லே அது ஓடிக்கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்முடைய தேவன் தவறுகளை மன்னித்து மறக்கிற தேவன், தண்டிக்கிறதுக்கு தீவி இருக்கிறது இல்லை. பொதுவாக தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனை வரும்போது தேவ தண்டனையாக இருக்குமோங்கிற எண்ணம் இன்றைக்கு மக்களை பாதிக்கிறது. இயற்கை பாருங்க, அன்றைக்கு ஒரு அம்மாவுக்கு ரொம்ப சோகம் இல்லை, பார்க்குறதுக்கு போனேன். அவங்க சொன்னாங்க, நான் செய்த பாவத்தெல்லாம் அலசி பார்த்துட்டேன், நான் எதுவும் எல்லாத்தையுமே நான் அறிக்கையிட்டுட்டேன், என்கிட்ட தப்பு இருக்க மாதிரி தெரியல. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன்னு பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்குது. அதனால ஒருவேளை எங்கள் தாத்தா செய்த தப்பாக இருக்குமோ அல்லது அவங்களுடைய அப்பா செய்த தப்பாக இருக்குமோன்னு சொல்லி நான் இப்போ யோசித்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு பரிதாபமாக இருந்தது. பாவம், மனிதனுக்கு வாயில் வெறுமையாக பேசலாம், தலைவலியும் காய்ச்சலும் அவனுக்கு வந்தால் தான் என்ன செய்யும் தெரியும். ஒன்றும் வராமல் பேசுகிற ஆட்கள் வேற, கொஞ்சம் அனுபவப்பட்டவங்க வித்தியாசம். பாருங்கள், கஷ்டத்தில் போகும்பொழுது அருமையான மக்களே மனது பலவிதமாக ஓட ஆரம்பிக்கிறது. அதனால ஒருவேளை மூதாதையர் செய்த தப்புனால கடவுள் நம்மை தண்டித்து கொண்டிருக்கிறாரோ, இந்த மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் இடமே கொடுக்காத தேவன், மன்னிக்கிற தேவன். எல்லாரும் கரங்களை வைத்து கத்து சோதரிப்போம். பழைய ஏற்பாட்டில் இருக்க அநேக காரியங்களை கொண்டு புதிய ஏற்பாட்டில் குழப்பக்கூடாது. பழைய ஏற்பாட்டை நாம் நம்புகிறோம், ஆனால் பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற. பழைய ஏற்பாட்டிற்கு சில காரியங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு பொருந்தும், பல காரியங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு பொருந்தாது. ஏன்? இயேசு பழைய ஏற்பாட்டில் வரவில்லை, அது நிமித்தமாக சில காரியங்கள் வித்தியாசமாக இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் அவிதமாக அவர்கள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. என்றால் இயேசு வரவில்லை, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, அவர் ரட்சிக்கப்படவில்லை, அவருக்கு ஒரு புதிய இருதயம் கொடுக்கப்படவில்லை, அவங்களாவே சரியான வழியில் நடக்க முடியாது. ஆகவே சில சட்ட திட்டங்கள் வழியாக கர்த்தர் கடுசா அவர்களை நடத்தி கொண்டு வந்த ஒரு காட்சி பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். தேவன் அவிதமாக நடத்தும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார். இல்லாவிட்டால் மனுஷன் சரியா நடக்க மாட்டான், அவனால் நடக்க முடியாது. ஏனென்றால் உள்ள அருமையான கல்லான ஒரு இருதயம் இருக்கிறது. இப்படி இயேசு வந்து விட்டார், உள்ள இருக்க இருதயத்தெல்லாம் நினைச்சிட்டாரு, மாத்திட்டாரு. இன்னைக்கு அந்த பாணியிலே கர்த்தர் நம்மை நடத்த வேண்டிய தேவை கிடையாது. இதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே புதிய ஏற்பாடு சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அப்பா அன்பாகவே இருக்கிறார், அப்பா உன் மீது அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், இந்த அப்பா என் மேலே அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இந்த அப்பா என் மேலே அன்பாகவே இருக்கிறார். வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது இது தேவ தண்டனையா இருக்குமோ என்ற ஒரு எண்ணம் மனிதன் மனதை பாதிக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் தேவ தண்டனை கிடையாது. பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சோர்ந்து போக பண்ணும்படி, கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பிலிருந்து விலகி போகும்படி, தேவ அன்பிலிருந்து பிரிக்கப்படும்படி எடுக்கிற எல்லா முயற்சிகள் என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வியாதியா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், பொல்லாத மனுஷருடைய பிரச்சனையா இருக்கலாம், பிசாசு கொள்ளா இருக்கலாம். இவளெல்லாம் அருமையான பிசாசு அப்பாவுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சிகள் என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் அப்பாவுடைய அன்பை பற்றி உள்ள நல்லா அஸ்திபாரம் போட்டால் தான் இவைகளெல்லாம் நாம் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில பிரச்சனையே வராது என்று வேதம் சொல்லவில்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தீங்கு நாளிலே இவளை எதிர்த்து நிற்கும்படிக்கு நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை செய்யுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் விட்டு பரிசுத்தமாய் வாழுகிற மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, தீங்கு நாளிலே இவளை எதிர்த்து நிற்கும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஆகவே சில சந்தர்ப்பங்கள் வருகிறது, அதிலே அருமையானே நாம் இந்த தேவ அன்பை வைத்து எல்லா சவால்களையும் முறியடிக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எல்லாம் சாதகமாக நடந்தது போல எப்போது நடக்கும்னு சொல்லி அருமையான நாம் எதிர்பார்க்க முடியாது. பாருங்க, நாமும் சில வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே எதிலே வளர வேண்டும்? தேவ அன்பிலே அருமையானே வளரும்படி தேவன் எதிர்பார்க்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே பாவ மன்னிப்பு எல்லாவற்றை காட்டிலும் தேவன் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு அன்பினுடைய ஒரு செயல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மன்னிப்புக்குள்ள இருந்துதான் அதுக்கப்புறம் மனிதனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்யறது, அது புரண்டு வருகிறது. பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவன் ஐஸ்வர்யவானாய் இருப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது, ஆரோக்கியமாக இருப்பதற்கு, நீண்டு வாழ்வதற்கு
எந்த தகுதியுமே கிடையாது. முதலாவது எல்லாவற்றுக்கும் ஊற்றும் ஆதாரமாக இருப்பது பாவ மன்னிப்பு தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு சில மக்கள் சொல்றாங்க, எந்த நேரம் பாவம் பாவம் மன்னிப்புன்னு பேசிட்டு இருக்கான். பாவம் மன்னிக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு உயிரோடு என்ன செய்யறோம், இருக்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அது என்ன கிருபை தேவனுடைய பிள்ளைகளே? கர்த்தருடைய பாவத்தை மன்னித்து அந்த கிருபை என்ன செய்யிருக்கிறாரு, அவர் ஆரம்பித்து விட்டு இருக்கிறார் ஆதியாமத்தில். அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிருபையை அது விரிவாக்கி இயேசுவிலே அதை பூர்ணப்படுத்தினார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் தேவன் நமக்குள்ளே என்ன செய்தார், வாசமணினார். அவருடைய கிருபையின் பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை என்ன செய்கிறோம், பெறுகிறோம். ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், சுகம், பலன், நீடிய வாழ்வு, உயர்வு, ப்ரமோஷன் எல்லாம் அருமையானே ஒவ்வொரு கிருபை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இவளெல்லாம் அருமையான கிறிஸ்துவுக்குள்ள இருந்து புரண்டு வருகிறது ஒரு கிருபையின் மேலே இன்னொரு கிருபை. காரணம், அவர் கிருபையின் பரிபூர்ணம். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாமத்தில் அவர் வரல, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டை அவர் வந்து விட்டார். அதனால தான் ஆதியாமத்திற்கு எதையா ஒன்றை போட்டு இப்போ போட்டு குழப்பக்கூடாது. கிறிஸ்துவுக்கு முன்னால் இருக்க காலம் வேற, கிறிஸ்துவுக்கு பின்னால் இருக்க காலம் வேறே. கிறிஸ்துவுக்கு பின்னாலே இன்றைக்கு நமக்கு கிருபையின் மேல் கிருபை மாத்திரம் தான் நம்முடைய பங்கா என்ன செய்யிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை எல்லாம் கட்டவிழ்த்து விடுகிறது. தேவனுடைய பாவ மன்னிப்பு, தேவன் அருளிய பாவ மன்னிப்பு தான் இதுக்கு அருமையானவர்களே ஆதாரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த பாவ மன்னிப்பு குறித்து ஒரு சில குறிப்புகளை நான் காண்பிக்க விரும்புகின்றேன். சீக்கிரம் சங்கீதம் 32:1-2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எத்தனை பேர் இந்த காலையில பாக்கியவான்கள்? பாருங்கள், அங்க ஆதியாமத்தில் மூடினாரு, அதுக்கு அர்த்தம் என்னன்னா மன்னிச்சிட்டாருன்னு அர்த்தம். இங்க சங்கீதம் 32:1 நாம் அதை வாசிக்கிறோம். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆகவே ரத்தத்தை வச்சு மூடுனா அதுக்கு என்ன அர்த்தம்னா, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இப்ப உனக்கு தண்டனை இல்லை, உனக்கு மன்னிப்பு. உனக்கு தண்டனை இல்லை, உனக்கு இரக்கம். உனக்கு தண்டனை இல்லை, உனக்கு கிருபை, தயவு. கவனிங்க, இது ஒன்னால வந்தது இல்லை, இது என்னாலே வந்தது. அதனால தான் உடுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்குது. எல்லாம் சொல்ல உடுத்தினார். அதான் உடுத்துக்கிட்டான்னு போடல, உடுத்தான் அத்திலேயே. கொஞ்ச நேரத்தில் நினைச்சு காஞ்சி போச்சு. மனுஷனுடைய எல்லா முயற்சிகளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. தேவனுடைய ஒரு முயற்சி எல்லா ஆசீர்வாதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், கொண்டு வரும். உடுத்தினார். ஆதாம் ஜெபம் பண்ணதுனால உடுத்தல, உபவாசம் பண்ணனால உடுத்தல, கேட்டதுனால உடுத்தல, கேட்காமலே அவர் அன்பின் நிறைவினாலே அருமையானவர்களே ஆட்டை அடித்து ரத்தத்தோட கொண்டு அவன் மேல மூடுறாரு பாருங்க. காரணம், அருமையான தேவன் அன்பாகவே இருக்கிறார். உடுத்தினார். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். காரணம், அந்த மூடுறதுக்குள்ளதான் பாவ மன்னிப்பு இருக்கிறது. அந்த பாவ மன்னிப்புகள் தான் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்யறது, தொக்கி நிற்கிறது. பாவ மன்னிப்பு தான் அடிப்படை அஸ்திபாரம் என்பதை தெரிந்து கொள்ள அந்த காலை வேளையிலே பாவம் மன்னிக்கப்படாதவங்களை இருப்பீர்களானால் இயேசு என்ற உள்ளத்துக்குள்ள வாரும் என்று ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, என்னை கைவிட்டுறாதையும், கஷ்டப்படுறேன் நான். அதில் ஜெபம், இயேசுவே என்ற உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அழைப்பு கொடுங்கள். இயேசு உள்ளே வரும் பொழுது பாவம் மன்னிக்கப்பட்டு போகும். பாருங்கள், இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் அநேகர் சொல்றாங்க, எலிமெண்ட் ஸ்கூலில் கிண்டர் கார்ட்டனில் நீங்கள் செய்த பாவத்திலிருந்து ஒன்று ஒன்றா என்ன செய்யணும், ஞாபகப்படுத்தி அறிக்கையிடணும். ஆகவே மக்கள் முதலாவது ஒரு ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே கிண்டர் கார்ட்டனில் என்ன பாவம் செஞ்சேன், ஒன்றாப்பில் என்ன பாவம் செய்தேன், ரெண்டாப்பில் என்ன பாவம் செய்தேன், இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும், நான் அப்படித்தானே செய்திருக்கிறேன். ஐயோ, பாவ அறிக்கையே ஒரு பெரிய போராட்டம். எத்தனையோ மாதங்கள் திடீர்னு ஞாபகம் வந்துடும், நீ சரியா அறிக்கை இல்லை, நான் சரியா அழலை, நீ அதனால கடவுள் என்ன செய்யலை, மன்னிக்கலை. உடனே திரும்ப அழுக வராட்டாலும் கொஞ்சம் அழுகையை கொண்டு வந்து, ஆண்டவரே ஒன்றாப்பு பாவத்தை மன்னி, ரெண்டாப்பு பாவத்தை மன்னியும், மூணாப்பு பாவத்தை மன்னியும். இன்னைக்கு சில சொல்கிறாங்க, நீங்கள் சிறு வயதில் செய்த பாவங்கள் அப்படியே சினிமா துறையிலே வந்தது போல் அப்படியே வரும், அப்படி ஒன்று ஒன்றாக அறிக்கையிடுங்கள். அருமையானவர்களே, கவனிங்க, பாவம் சினிமா துறையெல்லாம் வராது. பாவத்தை இயேசு ஒழித்து விட்டார். அந்த இயேசு உள்ளே வரும்பொழுது பாவம் வெளியே என்ன செய்யறோம், போயிடும். பாவ அறிக்கையெல்லாம் தேவையில்லை. சில பாவத்தை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, இன்னும் நிறையா மறந்துட்டீங்க என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன்.
சின்ன வயசுல இருந்து செய்த பாவத்தெல்லாம் எவன் ஞாபகம் வச்சிருக்கிறான்? ஒருத்தனும் கிடையாது பாருங்க. ஆகவே பாவ அறிக்கை பிரச்சனை இல்லை, இயேசு உள்ளே வர்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் நீங்க என்ன பாவம் செய்தீங்க எல்லாத்தையும் கணக்கில் பார்த்து எல்லாத்துக்கும் பைசல ஏற்கனவே சிலுவையில் என்ன செய்யிட்டாரு, பண்ணி தீர்த்து விட்டார். ஆகவே தான் இயேசுவை விடத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நாம் சொல்றோம். தேவன மக்களே, 2ஆம் வசனம் ரொம்ப அழகா இருக்கிறது. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஏன் அக்கிரமம் செய்யாம இருக்கானோ அவன் பாக்கியவான் போடல. இன்னைக்கு சில ஆட்கள் மாறு தட்டிட்டு இருக்காங்க, நாங்க அக்கிரமே செய்யறது இல்லை. பொய்யன் உனே போல பொய்யன் யாருமே கிடையாது, அக்கிரமம் செய்யாத எவனுமே கிடையாது. ஒரே ஒருவர், ஒரு பேர் கிறிஸ்து. தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து ஒரு அக்கிரமம் செய்யாதபடி வாழ்ந்தார். அவரை தவிர மிச்ச எல்லாருமே ஃபெயில் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் தேவன் பார்த்தாரு, ஒன்னால் அக்கிரமம் செய்யாமல் இருக்க முடியாது. நான் என்ன செய்யறேன், உன்னுடைய அக்கிரமத்தை மூடி மன்னித்து உன்னுடைய பாவத்தை நான் எண்ணாமல் இருக்க போறேன். எல்லாரும் சொல்லுவோம், எண்ணாமல் இருக்க போறேன். பாவம் செஞ்சிருக்க, செய்யலன்னு சொன்னீங்கன்னா நரகத்துக்கு தான் போற, அவ்வளவுதான், வேற மீட்பே கிடையாது. கர்த்தாவை செய்திருக்கேன், மூடுங்க ஆண்டவரே, மூடுங்க, உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி, மூடுங்க, மன்னிங்க. அருமையான கவனிங்கள். ஆகவே அக்கிரமம் செய்திருக்கான், கர்த்தர் எண்ணவில்லை, கர்த்தர் கணக்கில் வைக்கவில்லை, குறிப்பிலே வைக்கவில்லை, தண்டிக்கும்படி தீர்மானிக்கவில்லை, மன்னிக்கும்படி தீர்மானித்தார், இரக்கம் காண்பிக்கும்படி தீர்மானித்தார். அவை தான் அத்தனையும் இந்த ரத்தத்துக்குள்ளே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கிறிஸ்தவ ஜீவம் என்பது ஒரு ரத்த மார்க்கம். ரத்தத்தை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. எல்லா நன்மைகளும் அருமையான ரத்தத்துக்குள்ளே இருந்து புரண்டு வரும்படி தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். ஏன் என்று அருமையான எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் பதில் சொல்லுகிறது. லேவியராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆகவே ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தமே என்றால் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை சிந்திட்டா செத்துட்டான். அது ரத்தம் என்பது அதுக்குள்ள உயிர் தொக்கி நிற்கிறது, ஒரு உயிர் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாவம் எப்படி மன்னிக்கப்படும்? உயிர் பலி கொடுக்கப்பட்டா தான் பாவம் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். சும்மா ஜெபம் படிக்கிறதுனால பாவரிக்கை பண்றதுனால பாவம் மன்னிக்கப்படாது. உயிர் பலி ஏதேனிலே கொடுக்கப்பட்டது, கர்த்தர் அதை கொடுத்தார். 4000 ஆண்டுகளுக்கு பின்னால சிலுவையிலே அவரே தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து அருமையானே உயிர் பலியை சிலுவையில் என்ன செய்தார், கொடுத்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் இயேசுவின் ரத்தம், அதுக்குள்ள என்ன இருக்குன்னா இயேசுனுடைய உயிர் இருக்கிறது. உயிரை கொடுத்து தான் ரத்தத்தை என்ன செய்திருக்கிறாரு, சிந்தி இருக்கிறார். ஆகவே தேவனுடைய உயிர் அதற்குள்ளே இருக்கிறது. நமக்கு நல்வாழ்வு கொடுக்கப்படும்படி தேவனுடைய உயிர் சிலுவையில் என்ன செய்தது, கொடுக்கப்பட்டது. இதை போல தியாகத்தை நீங்க வேற எங்கேயும் நினைச்ச முடியாது, பார்க்க முடியாத வேதம் சொல்லுகிறது. இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அர்த்தம் என்னன்னா, இதுக்கு மேல அன்பு கூற தேவனாலே முடியாது. இதுக்கு மேல அன்பு கூற தேவனாலே முடியாது. அவருக்கு விலையேறப்பட்டது அவருடைய உயிர். உயிரே அருமையான சிறுவையில் அவர் வந்து நம்முடைய பாவ மன்னிப்புக்காக கொடுத்து விட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய மக்களே பாருங்கள், சிலுவையில் சிந்தின இந்த ரத்தம் அது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கிடையாது, அது தேவ ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். யோவான் அவரை பார்த்து சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. சுமக்கிற தேவாட்டுக்குட்டி சொல்ல, சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. பழைய பாட்டு பூராவும் இந்த தீர்க்கிற என்கிற ஒரு நிலை இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மூடுகிற ஒரு நிலை தான் செய்தது இருந்தது. இயேசு வரும் வரைக்கும் ஆதாம் காலத்திலிருந்து எல்லா பாவங்களும் ரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டது, மூடப்பட்டது, மன்னிக்கப்பட்டது தற்காலிகமாக. ஆனா அது அங்கத்தான் என்ன செய்தது, இருந்தது. ஆனா இயேசு வந்த போது யோவான் ஸ்நானன் சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, முடிவு கட்டுகிற, பாவம் இல்ல, தொலைச்சாச்சு. அத இயேசுவின் ரத்தம் அபாரமான ஒரு கிரியை செய்தது. மக்களே, பாவத்தை மன்னித்தது மாத்திரமல்ல, பாவத்தை துடைத்து கட்டுவிட்டது எழுதப்பட்டிருக்குது. அதான் தேவாட்டுக்குட்டியாகி இயேசுவின் ரத்தத்துடைய மேன்மை. ஆகவே இன்றைக்கு இயேசுவே உள்ளே வாரும் என்று கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாவம் இல்லை, பாவம் செய்தான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் பார்க்கும்போது இவனை ஒரு பாவியா என்ன செய்யறது இல்லை, பார்க்கிறதே இல்லை. ஒரு பரிசுத்தவானாய் பார்க்கிறார், ஒரு தேவகுமாரனாய் பார்க்கிறார், ஒரு நீதிமானாய் பார்க்கிறார்.
பாவமே செய்யாதவன மாதிரி என்ன செய்யறாரு, பார்க்கிறாரு. ஏன்னா தேவ ஆட்டுக்குட்டியா இயேசுவின் ரத்தம் அருமையான இவனை கழுவி மன்னித்து வேற ஒரு மனிதனா என்ன செய்யிருக்கிறது, மாற்றி இருக்கிறது. தேவ தூதர்கள், பிசாசுகள், ஆவி உலகத்திற்கு எல்லாரும் பார்க்கும்போது இப்ப வேற ஒரு ஆளா என்ன செய்ய தெரியுது. நமக்கு அவ்வளவு பார்த்தா தெரியல, ஏன்னா அதே முடியத்தான் பார்த்துருக்கோம், அதே மீசையை தான் நினைச்சிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். இவர் ரசிக்கப்பட்டார், ஆனால் நமக்கு ஒரு வித்தியாசம் செய்யல தெரியல. ஆனால் ஆவி உலகம், தேவன் பரலோகத்தில் இருக்க எல்லாம் பார்க்கும்போது இது வேற ஆளா என்ன செய்யறது தெரிகிறது. முன்னால பிசாசு குமாரன், இப்போ தேவகுமாரன். முன்னால நீதினா என்னன்னு தெரியாத ஆளு இப்போ சுத்தமா நீதிமான். அநீதிங்கிறது எல்கையிலே இல்லை என்றால் கர்த்தர் தீர்த்து கட்டிவிட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். நம்முடைய சார்பிலே கர்த்தர் செய்த கிரியைகளை அருமையால் நாம் நினைக்கும் பொழுது அன்பு பெருக ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் நம்ம கேட்டதுனால செய்யல, கேட்காமலே என்ன செய்தாரு, செய்து விட்டார். இப்ப அந்த அன்பை குறித்த ஒரு வெளிச்சம் நமக்கு அதிகமாக தேவையா இருக்குது. தேவன மக்களே பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாய் தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின இயேசுவுக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். என்ன செய்தாராம் பாருங்க, பாவங்கள் அற நம்மை கழுவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியாவின் புஸ்தகத்துல நான் வாசிக்கிறோம், நீ எந்த சவுக்காரத்தை கையாடினாலும் சரி உன்னுடைய அக்கிரமத்தை நீ என்ன செய்ய முடியாது, கழுவ முடியாது. சவுக்காரம் சொன்னா சோப்பு. பாருங்க, நீ எந்த சவுக்காரத்தை, எந்த சோப்பை உபயோகிச்சாலும் சரி, எந்த டிட்டர்ஜென்ட்டை உபயோகிச்சாலும் சரி, இந்த பாவங்கிற இந்த கரையை நீ கழுவவே முடியாது. பாவங்களற நம்ம கழுவுவது ஒன்றே ஒன்று, அது இயேசுவின் ரத்தம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கூட அந்த மாதிரி கழுவ முடியாது. பாருங்க, எல்லா ஆட்டுக்குட்டிகளும் இயேசுவை அம்பு குறியிட்டு காட்டினது. அந்த இயேசு தேவனுடைய ரத்தம் பாவங்கள் அற நம்மை கழுவி இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. அவைதான் நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வரும்போது ஒரு பாவ உணர்வோடு வர வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் செஞ்சிருக்கிறோம் உண்மை, ஆனால் தேவன் பார்க்கும்போது அவர் அப்படி பார்க்கறது இல்லை. பாவங்கள் அற நம்ம என்ன செய்யிருக்கிறார், கழுவி இருக்கிறார். தேவனுடைய மக்களே, உன்னை தெரிந்து கொள்ளுங்கள், தேவ சமூகத்தில் வரணும்னா பாவிகள் தேவ சமூகத்தில் தொடர்பு வைக்க முடியாது. தேவன் அன்புள்ளவர் தான், ஆனால் பாவத்துக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதனால தான் ஒரு பாவி முதலாவது வரும்பொழுது கர்த்தர் சுத்தர கழுவி அவனை உள்ள தேவனை போல மாற்றி விடுகிறார். வேலை சரீரத்தில் மாற்றம் இல்லை, ஆனா உள்ள ஆவியில அருமையானவர்களே பாருங்கள், தேவனை போல கர்த்தர் மாற்றி விட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் சங்கீதம் 32:2 நான் வாசிக்கிறோம், எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ, எவனுடைய சரீரத்திலே கபடம் இல்லாது இருக்குதோ போடல, எவனுடைய மனதிலே கபடம் இல்லாது இருக்குதோ அப்படி போடல, எவனுடைய ஆவியிலே, எல்லாம் சொல்லுவோம் ஆவியிலே. ஆவினா உள்ளான மனுஷன், அங்கதான் இயேசுவே உள்ளே வாரம் கூப்பிட்டு இருக்கோம். அந்த பகுதியை கர்த்தர் கழுவி அருமையானவர்களே சுத்தமாக தேவனை போல மாற்றி விடுகிறார் எழுதப்பட்டிருக்கிறது. உள்ளே மனிதன், ரட்சிக்கப்பட்ட மனிதன் உள்ளே தேவனுக்கு ஒப்பாய் இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அப்படி செய்திருக்கிறார். பாருங்கள், மனிதன் 3 பகுதியுடையவே, ஒன்று சரீரம், அடுத்தது மனது, அடுத்தது ஆவி. அந்த ஆவி தான் உள்ளான மனுஷன், உண்மையான மனுஷன். மனிதன் ஆவியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு மனது இருக்கிறது, அவன் சரீரத்தில் குடியிருக்கிறான். இந்த சரீரத்தை கொண்டு கல்ற தோட்டத்தில் வைக்கலாம், ஆவிய கல்ற தோட்டத்தில் நினைச்ச முடியாது, வைக்க முடியாது. சரீரத்துக்கு சாவு இருக்கிறது, ஆவிக்கு சாவு கிடையாது. சரீரத்துக்கு சாவு இருக்கிறது, உண்மையான மனிதனுக்கு சாவு கிடையாது, அவன் ஆவி மனிதன். அந்த ஆவிக்குள்ளதான் இயேசுவே உள்ளே வாரும் நம்ம கூப்பிட்டுருக்கோம். பாருங்க, அந்த ஆவியை கர்த்தர் கழுவி சுத்தமாக்கி தேவனுடைய ஆலயமாக மாற்றி விட்டார். தேவனை போலவே நாம இருக்கிறோம். நம்முடைய 3 பகுதியிலே ஒன்று தேவனுக்கு ஒப்பா இருக்கிறது என்பதை திட்டமாக எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அதனால தான் எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆவியிலே அவரை தொழுது கொள்ள வேணும். பாருங்கள், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியிலே ஆவியிலே அவரை தொழுது கொள்ள வேணும். கை குப்புறது நல்லது, கண்ணை மூடுறது நல்லது, முழங்கால் போடுறது நல்லது, இதெல்லாம் சர்வபிரகாரமான காரியங்கள். ஆனால் எப்போதும் உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கணும், தேவன் ஆவியா இருக்கிறார், நானும் ஆவியா இருக்கிறேன்.
என்ற ஆவியை இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே சுத்தர கழுவி அவரை போல என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். உள்ள நான் தேவனுக்கு ஒப்பாக இருக்கிறேன். குட்டி தேவனும் பெரிய தேவனும் கான்டாக்ட் பண்றது தான் ஜெபம். பாவ மனிதர்கள் கர்த்தரோட தொடர்பு கொண்டு கையை தோள் மேல போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. தேவன் அவர் மகா பரிசுத்தர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் ஒரு மனுஷன் கர்த்தரத்தில் வரும்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உள்ள சுத்தமா கழுவி அவனை தேவனை போலவே உள்ளே மாற்றி விடுகிறார். தேவனுடைய பிள்ளை, அந்த பாவ மன்னிப்பு இந்த நன்மைகளை நமக்கு செய்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாவங்கள் அற நம்மை கழுவி. வாசிப்போம். 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லாரும் சொல்லு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். பாருங்க, எத்தனை பாவத்தை நீக்கி? சகல பாவங்களை நீக்கி. சின்ன பாவம் பெரிய பாவம் ஒண்ணு இயேசுவின் ரத்தத்துக்கு முன்னால நிற்க முடியாது, நிற்க முடியாது. எல்லாத்தையும் சுத்தர அருமையானே நீக்கி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மூடுனாங்க, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் மூடுறது இல்லை, சுத்தமா நீக்குகிறார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஏசாயா தீர்க்க தரிசனமாக இதை சொன்னா. வாசிப்போம். ஏசாயா தீர்க்க புத்தகம் ஏசாயா 1:18. வழக்காடுவோம் வாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சோப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். கவனிங்க, ரத்தாம்பரம் சொன்னா அது ஒரு துணி பாருங்க, ஸ்கார்லெட் வெல்வெட் மாதிரி இருக்கும், விலை கூடின ஒரு துணி. அதை போல சோப்பான ஒரு பொருளை நீங்க நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. கர்த்தர் சொல்ற ரத்தாம்பர சோப்பா, டார்க் ரெட்டா இருந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தம் அது பஞ்ச போல என்ன செய்யும், மாற்றிவிடும், வெண்மையாக மாற்றிவிடும் என்று இங்கே ஏசாயா தீர்க்கதரிசனமாக சொல்ற பார்க்கிறோம். சிவேர் என்று இருந்தாலும் அது உறைந்த மழை போல் ஆகும். உறைந்த மழைன்னா பனி பாருங்க, வெள்ளை வெளேன்னு இருக்குது. இயேசுவின் ரத்தம் அருமையானவர்களே எல்லா பாவங்களையும் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதுவரைக்கும் பாவம் மன்னிக்கப்படாதவர்கள் இந்த காலை வெளியிலே இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே நீங்கள் அடைக்கலம் போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே அடைக்கலம் புகுந்தவர்கள் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு தண்டனை இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு தண்டனை இல்லை, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இயேசுவின் ரத்தம் பேசுகிறது, நாட் கில்ட்டி, நாட் கில்ட்டி. இவன் குற்றவாளி கிடையாது, இவன் குற்றவாளி கிடையாது, மன்னிக்கப்பட்டவன். மன்னிக்கப்பட்டவன் சொன்னா தண்டனை கிடையாதுன்னு அர்த்தம். அதான் பாயிண்ட். பாருங்க, நீங்க பாவ மன்னிப்பு பொதுவாக நாம பல தடவைகள் கேட்கிறபடினாலே அதனுடைய ஆழமான அர்த்தம் நமக்கு தெரியாம இருக்குது. ஆனா பாவம் மன்னிப்பு சொன்னா தண்டனை கிடையாதுன்னு அர்த்தம். அருமையான உலகத்திலே பலவிதமான தண்டனைகள் இருக்கிறது. வியாதி, வேதனை, பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, பாருங்கள், விபத்துக்கள், அகால மரணங்கள், விரும்பத்தகாத அநேக காரியங்கள் இருக்கிறது. தண்டனை நிறைந்த உலகம் இது. ஆதாம் இதற்கு வழி வகுத்து விட்டான். ஆனா அந்த தண்டனைகள் எல்லாம் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது ஒரு மனிதன் அதிலிருந்து என்ன செய்யறான், விடுதலை ஆகிறான். கவனியுங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமுடைய பாவத்தை மன்னித்து பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, இந்த பூலோகத்திற்கு அநேக தண்டனைகளுக்கு நம்ம என்ன செய்யறது, தப்பித்து விட்டு இருக்கிறது. எல்லாம் சொல்ல விட்டு இருக்கிறது, தப்பித்து விட்டு இருக்கிறது. ஆகவேதான் 2 காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பரலோகத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் மன்னிக்கப்பட்டாதான் பரலோகத்துக்கு என்ன செய்யலாம், போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், பரலோகத்துக்கு போறது மாத்திரம் இல்ல, அது நரக தண்டனையிலிருந்து நான் உன்னை தப்பிச்சு பரலோகத்துக்கு என்ன செய்றேன், கொண்டு போறேன். நித்திய தண்டனையிலிருந்து உன்னை ரட்சித்து அந்த நித்திய ஜீவனுக்கு என்ன செய்ய போறேன், கொண்டு போக போறேன் இந்த பாவ மன்னிப்பின் மூலமாக. ஆனால் தற்காலிகமாக இந்த பூலோகத்தில் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த பூலோகத்தில் தான் நீ வாழ வேண்டும், உன்னுடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். தண்டனை நிறைந்த ஒரு பூலோகம். ஆதாம் அதற்கு பிசாசுக்கு அனுமதி கொடுத்துட்டான். இதுல என்ன செய்வோம் என்பதுதான் மக்களுடைய கேள்வி, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. கவனியங்கள். இது பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அருமையானவர்களே தண்டனையிலிருந்து ஒரு விடுதலையை இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன செய்யறது, கொடுக்கிறது, கொடுத்து விட்டது. ஆனா விசுவாசிக்கு இதை குறித்து ஒரு வெளிச்சம் வரும்போது தான் இது நம்முடைய வாழ்க்கையிலே பலிதமா என்ன செய்யும், மாறும். இது ஆண்டவர் பார்த்து இன்றைக்கு யார தண்டனையிலிருந்து நீக்கலாம், யார தண்டனையிலிருந்து நீக்க வேண்டாம் என்று கர்த்தர் திட்டம் போடுறதில்லை. 2000 வருஷத்துக்கு முன்பாக எப்பொழுது சிலுவை ஏறினாரோ அப்பொழுது இந்த திட்டத்தை நிச்சயிட்டாரு, போட்டுட்டாரு.
பிதாவாகி தேவன் கேட்டாரு, குமாரனே யாரை தண்டனிலிருந்து விடுதலை ஆக்கலாம்? எல்லாரையும் தண்டனிலிருந்து என்ன செய்யலாம்? விடுதலை ஆக்கலாம். யாரை மன்னிக்கலாம்? எல்லாரையும் மன்னிக்கலாம். பாரபட்சமே இல்லை. யார் யார் இந்த ரத்தத்தை சுவாசிக்காங்களோ அவங்க எல்லாரையுமே மன்னித்து தண்டனிலிருந்து என்ன செய்யலாம்? விடுதலை ஆக்கலாம்ங்கிற ஒரு பெரிய ஒரு அருமையான தீர்மானம் அன்றைக்கு கல்வாரியிலே நிறைவேற்றப்பட்டு முடிந்து விட்டது. ஆனா இன்றைக்கு நம்முடைய மனக்கண் திறந்து அருமையான இந்த பாவ மன்னிப்பின் மேன்மை, அதனாலே வருகிற லாபம், முதலாவது லாபம் தண்டனையிலிருந்து, பூலோக தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை. அருமையான கவனிங்க, இதை நாம் எடுத்துக்கொள்ளும் போது தான் இது நம்முடைய பங்காக என்ன செய்யும்? மாறும். விவரமான ஒரு விஷயம். இவ்வளவுலாம் கண்ணீர் விட்டும் கர்த்தர் கேட்க மாட்டாரேன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பல சமயங்களில் கஷ்டங்கள், நெருக்கங்கள், பிள்ளைலன்னு வரும்போது பாருங்கள், அன்றைக்கு சகோதரி சொல்லிச்சு, நான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றேன், அற்புதம் நடக்குது, ஆனா எனக்கு மாத்திரம்தான் இது நடக்க மாட்டேங்குது. ஒரு விஷயம் தான் நடக்க மாட்டேங்குது. அநேக அருமையான விதமாக சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே கவனியுங்கள். பிரச்சனை கூட போகும்பொழுது சந்திக்க வேண்டி இருக்கிறது. இது சும்மா வாய்ப்பேச்சில் இப்படி பேசிட்டு போறது இல்லை. இது கவனிங்க. ஆக்சுவலி நான் கை வச்சு ஜெபம் பண்றேன், அற்புதம் நடக்குது. எனக்கு நான் குழந்தை இல்லை. இது அருமையான தேவன் மக்களுக்கு இப்போ திட்டமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கு. குழந்தை இல்லாமல் இருக்கிறது ஒரு தண்டனை. ஆனா பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கு தண்டனை கிடையாது, கிடையாது. இதை எடுக்க வேண்டும், உரிமை பாராட்டி எடுக்க வேண்டும். நல்ல நெஞ்ச நிமிர்த்தி, இது அப்பா செய்த வேலை கிடையாது, இது பிசாசு செய்த வேலை. எத்தனையோ பேர்ட்ட செய்யறான். அதே மாதிரி என்கிட்டையும் இதை என்ன செய்யறான்? போட்டு பார்க்கறான். ஆனா அவர்களெல்லாம் அதுக்கு பலியாகி விட்டார்கள். நான் இதில் கண்டிப்பா ஜெயிக்க போறேன். நான் ஜெயிக்க போறேன். காரணம், இயேசு என்ற பட்சத்திற்கு அப்பா என்ற பட்சத்தில் இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்பாக எனக்கு குழந்தை வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார். அதுக்காக ரத்தத்தையே சிந்திவித்து விட்டார், மன்னித்து விட்டார். இந்த தண்டனையிலிருந்து, பிள்ளை இல்லாத இந்த ஒரு அவமானம், இந்த மலட்டுத்தனம், இந்த தண்டையிலிருந்து ஏற்கனவே எனக்கு விடுதலை நிச்சயம் விட்டது, கிடைத்து விட்டது. எல்லாரும் சொல்லும், கிடைத்து விட்டது. சாத்தானுடைய யோசனை என்ன சொன்னா, இன்னும் 41 நாள் உபாசனை இருந்தா ஏதோ ஒன்று நடக்கணும். பொய் என்பதை திறந்து விழுந்தேன் மக்களே. உபாசத்தை நாம குறைச்சு பேசல. ஆனா மக்களுக்கு இயேசுவின் ரத்தத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை காட்டில் உபாசத்துக்கு மேல வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே மன்னிப்பு கிடைத்து விட்டது, ஏற்கனவே தண்டையிலிருந்து விடுதலை உங்களுக்கு கிடைத்து விட்டது. இன்னைக்கு கத்தட்டு போய் காட்டிங்கன்னா, என்னை பொறுத்த அளவில் கண்டிப்பா அவனுக்கு பிள்ளை என்ன செய்யணும்? இருக்கணும். காரணம், நான் மன்னிச்சிட்டேன், நான் தண்டையிலிருந்து நினைச்சிட்டேன், விடுதலை ஆக்கிட்டேன். கவனிங்கள், கிறிஸ்தவ ஜீவிதத்தில் 2 பகுதியில் இருக்கிறது. ஒன்று காட் வேர்ட் பார்ட், அடுத்தது மேன் வேர்ட் பார்ட். ஒன்று தேவன் செய்ய வேண்டிய சில காரியங்கள், அடுத்தது விசுவாசி செய்ய வேண்டிய காரியங்கள். விசுவாசி செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் செய்ய மாட்டார். தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை விசுவாசியால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. தேவன் செய்கிற காரியம் அருமையான உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி பாவத்தை மன்னித்து தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்குறது. இதை மனுஷன் செய்ய முடியாது. ஆனால் இது என்னுடையது, இது என்னுடையதுதான் என்று, இந்த பாவ மன்னிப்பு என்னுடையது, இந்த தண்டனையிலிருந்து விடுதலை என்னுடையது, இது எடுத்துக்கொள்வது அது விசுவாசியுடைய பொறுப்பு. தேவன் அதை மனிதனுக்காக செய்ய முடியாது, செய்ய முடியாது. இது ஒரு விவரம். கவனிங்களா, நீ ஜபங்களுக்கு ஏன் பதில் வரலன்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் அப்படியே குமைஞ்சு போறாங்க பாருங்க. இது கர்த்தர் மேல பதாவப்படாதனால இல்ல. பாருங்கள், அது என்னுடையதான் என்பதை உறுதியாய் அருமையான நம்பி சொந்தமாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பாருங்கள், பழைய பாட்டு காலத்தில் கர்த்தர் கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. இவங்களுக்காக கிணற வெட்ட சொல்லிட்டாரு. அவன் கானானியும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கிணறுலாம் வெட்டிட்டான். இவங்களுக்காக திராட்சை தோட்டத்தை நட்ட சொன்னாரு. அவன் தோண்டி தோண்டி பாருங்க, எல்லாம் நட்டி வைக்கிறான், எல்லாம் ரெடி. ஆனா கர்த்தர் சொன்னாரு, இந்த பார்டர்ல கால் மிதிக்கிற தேசத்தை நான் அவனுக்கு என்ன செய்தேன்? கொடுத்தேன். உனக்காக நான் கால் வைக்க மாட்டேன், நீ தான் காலை வச்சு என்ன செய்யணும்? சுதந்திரிக்க வேண்டும். ஏற்கனவே எல்லாம் உனக்கு ஆயத்தம். என்ன பண்ணணுமோ அதை பல 100 ஆண்டுகளுக்கு திட்டம் போட்டு எல்லாத்தையும் நான் பாலையும் தேனையும் ஓட வச்சுட்டேன். ஆனா இப்போ நீ தைரியம் கொண்டு காலை நீ தூக்கி வைக்கணும். இப்போ அந்த அரக்கன் உயரமா இருக்கானே நீ பாத்தியன்னா உன்னுடைய பார்வை தப்பா என்ன செய்யறது இருக்கிறது. நீ அப்பாவை பார்க்கணும், அவருடைய அன்பை பார்க்கணும். பூர்வ காலத்திலிருந்து அவர் அப்பாவாக இருக்கிறார். உனக்காக அவர் வைத்த நல்ல திட்டங்கள், நல்ல எண்ணங்கள், இவைகளை மனதில் வச்சு
அவரை மாத்திரம் பார்த்து காலை தூக்கி வைத்து அதை சுதந்திரிக்க வேண்டும், அது எடுக்க வேணும், அது ஒன்றைய பொறுப்பு. கடவுள் அதை செய்ய மாட்டார். இஸ்ரவேலர் இந்த இடத்துல தான் விட்டுட்டாங்க. இந்த இடத்துல தான் இஸ்ரவேலர் விட்டு விட்டார்கள். காலை தூக்கி வைக்கிற பயமா இருக்குது. தேசம் ஆயத்தமா தான் இருக்கு, கடவுள் ஆயத்தமா தான் இருக்கிறாரு, எல்லா நன்மைகளும் நான் இருக்கேன்னு சொல்லுது. அதை எடுத்துக்கிறதுக்கு இவங்களுக்கு முடியல, பயம். பாருங்கள், அறக்கர்லங்க இருக்காங்க, கொன்னுருவாங்க, எல்லாம் கோட்டைச்சவரெல்லாம் உயரமா இருக்குது சொல்லி பாருங்க. ஒருத்தர்கிட்ட பேசினா அடுத்தவன்கிட்ட பேசினா காட்டு தீயா இது பரவிட்டு வேதம் சொல்லுது. ராத்திரிலாம் உட்காந்து நினைச்சிட்டு இருந்தாங்க, அழுதுட்டு இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு ஆல் நைட் ப்ரேயர் வைக்காங்க ஒவ்வொரு இடங்கள்ல. இங்கே ஆல் நைட் வீப்பிங், ராவெல்லாம் அழுகுறாங்க. ஒருத்தர் பார்த்து காட்டு தீ மாதிரி அப்படி பரவுது பாருங்க. லேவி கோத்திரம் அழுது, அதுக்கப்புறம் யூதா கோத்திரம் அதுக்கு அடுத்தாப்புல ஃபாலோ பண்ணுது. யூதா கோத்திரத்தை தொடர்ந்து பாருங்கள் சிமியோன் கோத்திரம் அது அடுத்தாப்புல அந்த ட்ராக்ல போகுது பாருங்க. எல்லாமா சேர்ந்து 30 லட்சம் மக்கள் வந்து கூப்பாடு போடுறாங்க. பாலும் தேன் அங்கே சொல்லுது, வா 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 வா, எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்க. அருமையாலாகவே பதில்கள் வெகு தூரத்திலே இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், பதில்கள் வெகு தூரத்திலே இல்லை, ஆசீர்வாதங்கள் வெகு தூரத்திலே இல்லை, நன்மைகள் வெகு தூரத்திலே இல்லை, அது மிக அருகிலே இருக்குன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். மிக அருகிலே இருக்குன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தூரத்துல இருந்து கர்த்தர் பக்கத்துல கொண்டு வந்துட்டாரு. அதற்காக என்ன முயற்சியில் எடுக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். சொர்க்கங்கிறது அது பக்கத்துல இல்லை. அங்கிருந்து கல்வாரிக்கு வரணும்னு சொன்னா அது லேசான ஒரு காரியம் கிடையாது, வெகு தூரம். அருமையான அவ்வளவு தூரத்தை கடந்து வந்து விட்டார். பாவ மன்னிப்பை அருமையான கையிலே கொண்டு வந்து விட்டார். இப்ப கர்த்தர் சொல்றார், மன்னிப்புக்குள்ளே தண்டனையிலிருந்து விடுதலை இருக்கிறது, எல்லா ஆசீர்வாதங்களும் அதற்குள்ளே தொக்கின்னு இருக்கிறது. எல்லாத்தையும் பக்கத்துல வச்சிருக்கிறேன். நீ என்ன செய்ய போற? ஜெபம் என்பது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், கெஞ்சிறதும் அப்படியே கண்ணீர் விட்டு அப்படியே கரைஞ்சு போறதும் கிடையாது, கிடையவே கிடையாது. எடுத்துக்கிறது, கண்ணீர் விடுறதும் கரைஞ்சு போறதையும் இயேசு செய்திருக்கிறார் உனக்காக. கெத்செமனே தோட்டத்தில் அவரை போல கண்ணீர் யாரும் விட்டது கிடையாது. அது நீ விட வேண்டிய கண்ணீர், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய பிரச்சனையாலே வந்த கண்ணீர், அது எல்லாவற்றையும் அவருக்கு கொட்டி தீர்த்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கண்ணீர் இல்லை, இன்றைக்கு நாம் அதை எனக்கு இந்த தண்டனை கிடையாது என்றால் நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன், நான் இதை எடுத்துக்கிட போறேன்னு சொல்லி நீ வந்து எடுத்துக்கொள்ளும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் வந்து எந்த தீர்க்கத்தை சிட்ட போனா எப்போ பதில் வரும்னு சொல்லி அவங்க கேட்டு சொல்லுவாங்க. பதில் வந்து விட்டது, பதில் வந்து விட்டது. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து விட்டது. பதில், வியாதி பிரச்சனைக்கு பதில், அது தேவைங்கிற இந்த பிரச்சனைக்கு பதில் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தர் கரையத்தை கொடுத்துட்டாரு, அப்பா கரையத்தை கொடுத்துட்டாரு. இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்ள போறோம்? நான் வந்து தண்டனைக்கு கீழே நினைச்ச மாட்டேன், இருக்க மாட்டேன். நாட் மீ, நான் வந்து இருக்க மாட்டேன். காரணம், நான் மன்னிக்கப்பட்டவன். அதற்கான கிரயத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் ஏதோ ஒன்று செய்யறதுனால அவர் ஏதோ ஒன்று செய்ய போறது இல்லை. ஏற்கனவே மன்னிப்பையும் தண்டனையிலிருந்து விடுதலையும் அவர் சம்பாதித்து வைத்து விட்டார். அந்த விடுதலைக்குள்ளே, அந்த ஃப்ரீடம், அந்த லிபர்ட்டி, அதற்குள்ளே எல்லா நன்மைகளும் கொட்டி கிடக்கிறது. சுகம், பலன், ஆரோக்கியம், உயர்வு, ஞானம், அறிவு, உறவு, அன்பு எல்லாம் கொட்டி கிடக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் பரலோகத்தில் ஒரு லாக்கர்ல போட்டு வச்சுட்டு போராட சொல்லல. பாருங்க தேவனுடைய மக்களே, கவனியுங்கள். வாசிப்போம். சகரியாத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சத்தமாசிங்க திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். எந்நாளிலே? இயேசு சிலுவையிலே ஏறின அந்நாளிலே. அந்நாளிலே அருமையான ஒரு பெரிய திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிட்டான். ஒரு ஊற்றை தேவன் வந்து திறந்தாராம். பாருங்க, அந்த ஊற்று கல்வாரி சிலுவையில் திறக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தம் பாருங்கள் அருமையானவர்களே, எழுதப்பட்டிருக்கிறது, பாவத்தையும் அழுக்கையும் என்ன செய்யும்? நீக்கிவிடும் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லும், நீக்கிவிடும். கொஞ்சம் பாக்கி வச்சிருக்கணும் போல. கொஞ்சம் பாக்கி வச்சா கொஞ்சம் தண்டனை உங்க மேல வரக்கூடிய ஒரு ஆக்சஸ் என்ன செய்யறது இருக்கிறது, திறப்பு இருக்கிறது. ஆகவே தேவன் அதெல்லாம் மனசுல வச்சு ஒரு பெரிய, உங்க பாவம் வந்து ரொம்ப சின்னது, அவர் திறந்த ஊற்று வந்து அதை காட்டிலும் 1000 மடங்கு பெரியது. எல்லாம் வெள்ளம் வந்து அப்படியே அடிச்சுட்டு போகிற மாதிரி அன்பான்களே, நம்ம பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் ஃப்ளஷ் அவுட் பண்ணுவதற்காக இயேசுவின் ரத்தம் என்கிற அந்த ஊற்று கல்வாரியிலே நமக்காக திறக்கப்பட்டது.
அத்தனையும் அவருடைய ஆசை, நாம் வந்து இந்த உலகத்திலே தண்டனைக்கு தப்பித்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், நான் இந்த உலகத்திலே தண்டனைக்கு தப்பித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஏசியா 43:25 எல்லாம் வாசிங்க. நானே உன் மீறுதலை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை காத்த சொல்றாரு. நானே, என்னை தவிர அகில உலகத்திலிருந்து வேலையை யாருமே செய்ய முடியாது, யாரும் செய்ய முடியாது. நானே உன் மீறுதல்களை யார் நிமித்தமாக? என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன் கத்த சொல்றாரு. அது உன் நிமித்தமா இல்ல, நான் அவனை நேசிக்கிறேன், அது உண்மை. ஆனா நான் வந்து அன்பா இருக்கிற கர்த்தர், என் அன்பு நிமித்தம் அதை என்ன செய்யறேன்? குலைச்சு போடுற. அதை குலைச்சு போடலன்னா அது மன்னிக்கப்படவில்லை. மன்னிக்கப்படவில்லை என்றால் தண்டனை பின்னால் என்ன செய்யறது? தொடருகிறது. அன்பு மக்கள் தண்டிக்கப்படுவதை விரும்பவில்லை. ஆகவே அப்பாவுடைய அன்பு அது சொல்லுகிறது, நானே சிலுவையிலே தண்டிக்கப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுத்து ரத்த சிந்தி மன்னிப்ப கட்டளையிட்டு குலைத்து போடுகிறேன் என் நிமித்தமாக கத்த சொல்லுகிற பாருங்க. ஏசியா 38:17 இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குளிக்கு என்ன செய்தீர்? விலக்கினீர். சத்தமாசிங்க, என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாலே என்ன செய்து விட்டீர்? எரிந்து விட்டீர். ஆண்டவரே பாருங்க, வேறையில செய்யறாரு. முதுகுக்கு பின்னாலே எரிஞ்சிட்டா அவரே பார்க்க முடியாது. இந்த பக்கம் திரும்பினா இங்க வந்துடும். சரி, இங்க இருக்கு, இப்படி திரும்பினா இங்க வந்துடும். முதுகுக்கு பின்னால கத்த சொல்ற, நானே பார்க்க கூடாது. ஆகவே என் முதுகுக்கு பின்னாலே எரிஞ்சிட்டேன்னு கத்திருந்த அருமையானவர்களே, என்ன வேலையெல்லாம் செய்யறாரு பாருங்க அவரு. இன்னொரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினான். எல்லாரும் சொல்லுவோம், மேற்கு கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் என்னுடைய பாவங்களை என்னை விட்டு விலக்கினான். இது விவரம் உங்களுக்கு தெரியுமா? வடக்குக்கும் தெற்குக்கும் போடல. உங்களுக்கு தெரியுமா? வடக்குக்கும் தெற்குக்கும் போடல, மேற்குக்கும் கிழக்குன்னு போட்டிருக்கு. ஏனென்றால் வடக்குக்கும் தெற்குக்கும் உள்ள தூரத்தை கண்டுபிடிச்சிடலாம். வட துருவம் ஒன்று இருக்கிறது, தென் துருவம் ஒன்று இருக்கிறது. தூரம் வந்து கிட்டத்தட்ட 13,000 மைல்கள். கவனிங்க, தூரத்தை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா மேற்குக்கும் கிழக்குள்ள தூரத்தை நினைச்ச முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. பூமி உருண்டையா இருக்குது, போயிட்டே இருக்க வேண்டியதான். போக 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 சுத்தி சுத்தி போயிட்டே இருக்கும். ஆண்டவர் எவ்வளவு விவரமா எழுதியிருக்காரு பாருங்க. உன் பாவத்தை வடக்கு, உன் பாவத்தை வடக்கையும் தெற்கைக்குள்ள தூரத்துக்கு நான் விளக்குறேன்னு சொல்லல. மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவத்தை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். இன்னைக்கு எவ்வளவு பிரயாணம் பண்ணாலும் அதை போய் கண்டுபிடிக்க முடியாது. கடைசியா ஒரு வசனம், மீகாத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் கோபம் வையார். பாருங்க, அவர் கிருபை செய்யணும், இரக்கம் காமிக்கணும், மன்னிப்பு காமிக்கணும் சொல்லி ஆசைப்படுறாராம். அதனால என்னைக்கும் கோபம் நிச்சய மாட்டாரு, வைக்க மாட்டார்னு போட்டிருக்கு. அடுத்த வசனம், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். எல்லாரும் சொல்லும், திரும்ப நம்மேல் இறங்குவார், திரும்ப என் மேல் இறங்குவார். ஒருத்தர் சொன்னாரு, ஐயா கர்த்தர் பாவத்தை மன்னிச்சிட்டார், நல்லா தான் இருந்தேன், மறுபடியும் செஞ்சுட்டேன். திரும்ப நம்ம மேல் இறங்குவார், திரும்ப உங்கள் மேல் இறங்குவார். அற்ப மனிதன் நீங்க செய்த பாவம் அந்த மகா பெரிய தேவனை ஒன்றும் பாதிக்க போறதில்லை. அவர் பார்த்து பயந்து போயிட்டு, அப்பா திருப்பி செஞ்சுட்டியப்பா, நான் என்ன செய்ய போறேன்? மன்னிக்க போறேன், அவ்வளவுதான். போ, கோடி பயல மன்னிச்சிருக்கேன், என்னைய மன்னிச்சிருக்கேன், ஓடு ஓடு. பாவத்தை தூக்காத கர்த்தர் நினைச்சு தூக்கு. அவருடைய அன்பை தூக்கு, அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் அவருடைய தயாளத்தையும் மேல தூக்கி வை. இப்போ மீகா சொல்றான் பாருங்க, நம்முடைய அக்கிரமங்களை அவர் அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்கள்ல நினைச்சுவாரு போற்றுவார். பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட உதாரணமா எடுக்காரு பாருங்க. சமுத்திரங்கள ஆழத்துக்குள்ள புதைச்சிடுவாராம் பாருங்க. ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, இது வந்து பசிபிக் மகாசமுத்திரம் இல்ல, இது மறதி கடல். எல்லாம் சொல்லும் மறதி கடல். மறதி கடலுக்குள்ள கர்த்தர் அமைக்கிட்டு அவங்க ஒரு போர்டு எழுதி வச்சிருக்காராம், தூண்டில் போடாதே, இங்க தூண்டில் எடுத்துட்டு வராத. 7 வருஷத்துக்கு முன்னால இதை செய்தேன், 3 வருஷத்துக்கு முன்னால இதை செய்தேன், தூண்டில் போட்டு தூக்காத மேல
கர்த்தரே புதைச்சி வச்சுட்டாரு. அவரே பார்க்க மாட்டார், நீ எதுக்கு தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்க. பாயிண்ட் என்னன்னா, இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தேவனை தண்டிக்கிறதுனால வரல, பிசாசு தேவ அன்பிருந்து ஒன்று பிரிப்பதற்காக எடுக்கிற முயற்சிகள். திட்டமாக மனதில் சத்தியம் பதியட்டும். இப்போ நீ என்ன செய்ய போகிறாய்? இப்படியே ஆண்டவர் என்ன நோக்கம் வச்சிருக்காரோ, எப்போ ஜோமாக்க போகிறாரோ, என் பாவமோ பாட்டி பாவமோ இந்த ஆராய்ச்சியெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, கர்த்தாவே உமக்கு நன்றி, நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன், எனக்கு தண்டனை கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம், நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ற சகல பாவங்களையும் நீக்கி இருக்கிறது. எனக்கு தண்டனை இல்லை, எனக்கு மன்னிப்பு, எனக்கு விடுதலை, எனக்கு நன்மை மாத்திரமே. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். எல்லாரும் இயேசுவின் ரத்தத்துக்காக கரங்களை சோதரிப்போம். பரலோக பிதாவை நன்றியோடு நாம் துதிக்கிறோம். விலையேறப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தத்துக்காக நாம் துதிக்கிறோம். பாவம் மன்னிப்பாகிய நன்மை அப்பா நீர் செய்திருக்கபடி நாம் துதிக்கிறோம். நாங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். கர்த்தாவே, தண்டனைக்கு நீர் எங்களை தப்புவித்திருக்கிற ஆண்டவரே, தண்டனை அல்ல, இரக்கம், கிருபை, நன்மை எங்களுக்கு என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஜீவனுள்ள ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக எங்களை தொடரும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நன்மையில் குடும்பங்களிலே பெறுவதாக, தொழிலே பெறுவதாக, சரீரங்களிலே பெருகும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையிலே பெருகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, அப்படி செய்கிறதற்கு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வானத்தை துறந்தது, பூமிக்கு வந்தது. வானத்தை துறந்தது, பூமிக்கு வந்தது. மாந்தரின் வேதனை யாவையும் ஏற்றது. மாந்தரின் வேதனை யாவையும் ஏற்றது. அன்பு தேவந்து அது எத்தனை பெரியது. அவர் அன்பின் மகத்துவம் அளவிட முடியாது. அவர் அன்பின் மகத்துவம் அளவிட முடியாது. எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.